ஹாய் ஃப்ரெண்ட், இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். வெங்காயம் உருளைக்கிழங்குலாம் வெளியே இருக்கிறது கொஞ்சம் கீழே கிடக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் கூடை மாதிரி வாங்கி வைப்போம் அப்படின்னு தோணுச்சு. சரின்ட்டு மீஷோ ஃப்ளிப்கார்ட்லலாம் பார்த்தேன். ஃப்ளிப்கார்ட்டில் இந்த 4 கூடை வைக்கிற மாதிரி 4 அடுக்கில் 225 ரூபாய்க்கு தான் இருந்துச்சு. 3 கூடையே ஒரு 160 180 இருந்தது. அதுக்கு ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கும்போது நல்லாயிருக்கும்னு சொல்லி நான் இது ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒரு 5 to 6 டேஸ்லேயே வந்துடுச்சு. அதை தான் நானும் எங்கள் பாப்பாவும் சேர்ந்து மாட்டிகிட்டு இருந்தோம். கூடை தனியாக, அந்த ஸ்டாண்டு கம்பு தனியான்னு சொல்லி ஒன்று வந்தது. எல்லாமே பிளாஸ்டிக் தான். அதை கீழே சின்னதாக உள்ளதை ஸ்டாண்டு மாதிரி உள்ளது கீழே வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் நார்மலாக உள்ளதை நான் எல்லாத்தையும் எடுத்து மாட்டிகிட்டு இருந்தேன். நான் தான் மாட்டிகிட்டு இருந்தேன், எங்கள் பாப்பாவும் கூட சேர்ந்து மாட்டிகிட்டு இருந்தாங்க. இது எனக்கு வாங்கினதா எங்கள் பாப்பாவுக்கு வாங்கினதானே தெரியல. இதை மாட்டி முடித்து கார்த்திகை தீபம் 3ஆவது நாள் அன்றைக்கி வந்துச்சு. இதை மாட்டி வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு விளக்கேற்றுறதுக்கான ப்ராசஸ்லாம் பண்ண போயிட்டேன். விளக்கேற்றி முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருந்தப்போ எங்கள் பாப்பாவுக்கு டிவி போட்டு விடலை. அதனால் இந்த கூடையை பார்த்துட்டாங்க. கூடையை பார்த்துட்டு இது தள்ளு வண்டியை தள்ளிட்டு போய் நடைபயிற்சி பழகிற மாதிரி இதை தள்ளிக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. இதை தான் கூடை மாட்டிட்டுன்னு நான் ஃபைனல் அவுட்புட்டு மேலே கார்னர்லேயும் அந்த ஒரு ரவுண்டு மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதையும் ஃபிட் பண்ணியாச்சு. இதை ஃபிட் பண்ணதுக்கப்புறம் தாங்க தீபம் ஏற்றினதுக்கப்புறம் எங்கள் பாப்பா ஃப்ரீயாக இருந்தோடனே இதை பார்த்து நான் எங்கே வைக்கன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தேன். அதனால் கிச்சனில் ஒரு ஓரமாக வச்சுருந்தேன். அது பார்த்துக்கோங்க, பலூன் வச்சும் காலையிலேருந்து விளாண்டுட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா எடுத்து வந்த பலூனை வச்சு அந்த பலூனை உள்ளே சொருவி ஊதாத பலூனை கீழே போட்டு அதுன்னு சொல்லி அதை மாட்டிட்டு கிச்சனுக்கும் ஹாலுக்கும் சொல்லிவிட்டு தள்ளிக்கிட்டு விளாண்டுட்ருக்காங்க. ஹாலுக்கும் கிச்சனுக்கும், அப்புறம் கிச்சனுக்கும் ரூமுக்கும் சொல்லிவிட்டு எங்கெங்கே தோணுதோ அங்கங்கே தள்ளி தள்ளி விளாண்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு இதில் ஒரு என்ஜாய்மெண்ட் ஆகிப்போச்சு. உங்கள் குட்டீஸ்கெல்லாம் இந்த மாதிரி செய்வாங்களான்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.